யாத்தி இவ்வளவு சாஃப்டாக செஞ்சு சாப்பிட்டு இருக்கவும் மாட்டீங்க. நாவில் வச்சதும் கரையுங்க, அவ்வளவு டேஸ்ட்டு. அதுக்கு மிக்சிங் பவுலில் 1 கப் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் ரவை, கொஞ்சம் உப்பு, 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா உப்பு, 2 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து மாவோடு நல்லா கலந்துட்டு, இதில் நல்ல சூடான தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி ஸ்பூனால் ஃபஸ்ட்டு கலந்துக்கங்க. கலந்த பிறகு ஸ்பூனை எடுத்துகிட்டு கைகளால் நல்லா மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து சாஃப்டாக பிசைஞ்சிக்கங்க. சுட தண்ணி ஊற்றி பிசைஞ்சினாலும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ சாஸ் பேனில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துட்டு வெல்லம் கரைஞ்சி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும், பாகுப்பதெல்லாம் தேவையில்லை. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க. ஏலக்காய் பொடி சேர்த்து இப்போ மாவு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஊறிடுத்து, இருந்தாலும் அழுத்தி ஒரு முறை பிசைஞ்சிட்டு பிசைஞ்ச மாவு எல்லாத்தையும் எடுத்து தேய்க்கிற மனையில் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி இது மாதிரி கொஞ்சம் தடிமனாக தேய்ச்சிக்கங்க. மெலிசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி மீடியம் சைஸுக்கு தேய்ச்ச பிறகு குட்டி பவுல் இல்லாட்டி சின்ன டப்பா மேல் மூடி இல்லை வாட்டர் பாட்டில் மேல் மூடி எதுவாக இருந்தாலும் கட் பண்ணிங்கன்னா இது மாதிரி ரவுண்டாக கட்டாகி வரணும். அப்போ தான் எல்லாமே ஒரே சைஸில் ஈவனாக கிடைக்கும். இப்போ கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை உருட்டி தேய்ச்சி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சூடான எண்ணெயில் எத்தனை உள்ளே சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கங்க. மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே ஈடு சேர்க்காமல் ஒரு 2-3 பேட்சாக போட்டு பொரித்து எடுத்துக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியமாக வச்சு உள்ளே சேர்த்து வேக வச்சு எடுத்திங்கன்னா உள்ளேயும் வெந்து மேலேயும் செவந்து பொன்னிறமாக கிடைக்கும். இப்போ வெள்ளைக்கரைசல் ஆறிடுத்துன்னா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பொரிச்சு எடுத்ததையும் சூடாக சேர்த்து கலந்துட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா போதும். நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு பசங்களுக்கு இந்த மாதிரி